Hello viewers, Senino பார்க்க போறது One Piece episode 1093 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல லாவுக்கும் பிளாக் பியர்டுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆச்சுல்ல. லா எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துடலான்னு முடிவு பண்ணிட்டான். ஒக்காமக்கா அந்த மொத்த தீவுக்குமே ரூம கிரியேட் பண்ணுவான் பாருங்க. பிளாக் பியர்டே ஒரு செகண்ட் மிரண்டுட்டான். என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானு. அதுக்கப்புறம் கத்திய வச்சு ஒரே போடு குதிரை ரெண்டா பொழந்துரும். என்ன இவ்வளவு மோசமான டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்றான்னு பிளாக் பியர்டே ஷாக் ஆயிருவான். சரி கீழே விழுகிறவன் நேரா தண்ணியில போய் விழுந்து சாவான்னு பார்த்தா அவனோட பவர் யூஸ் பண்ணி ஒயிட் பியர்டு ஏர்லயே பஞ்சு வைப்பாரு. அதே மாதிரி ஒரு பஞ்ச வைப்பான். எப்படி மேல இருந்து கீழே விழ இப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த ஐலாண்டே சுக்கலா உடைஞ்சு திரிக்க ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாம அந்த இடமே பள்ளத்தாக்காயிருச்சுன்னா பாருங்களேன். கடலை பழக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கானா எவ்வளவு பவர்னு பாருங்க. லாலாம் பார்த்துட்டு இவன் மனுஷனே இல்ல கண்டிப்பா மான்ஸ்டர் பிறவினிருவான். அப்ப மேல இருந்து விழுந்துட்டு இருந்தவன் என்ன என் குதிரை பாதி ஆயிருச்சு ஐயோ செத்து போச்சான்னு ஃபீல் பண்ணுவான். ஆனா லா வெட்டினாதான் அது உயிரோட இருக்குமே. அப்படி உயிரோட தான் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் குதிரை மேலையாடா கைய வச்சிங்கன்னு மேல இருந்து ஆப்பிள்ஸ் எல்லாம் தூக்கி வீசுவான். இவன் எதுக்கு ஆப்பிள தூக்கி வீசுறான்னு பார்த்தா அது சாதா ஆப்பிள் இல்ல வெடிக்கிற ஆப்பிள். அந்த டைம் லாவோட ஆளு ஒருத்தன் கடல்ல குதிச்சு தண்ணி எல்லாம் நல்லா வயிறு ஃபுல்லா நிறைச்சு அதுக்கப்புறம் வாட்டர் புல்லட் மாதிரி ஆப்பிள தொப்புன்னு ஏர்லயே வச்சு அடிப்பான். அதுவும் ஏர்லயே வெடிச்சு செதறிடும். இவங்களுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்ல. எங்க வந்து யாருகிட்ட எங்களெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு பில்டப் வேற. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பிளாக் பியர்டு லேண்ட் ஆகல. அப்படியே பிளைங்ல வந்துகிட்டு இருக்கான். லா எய்ம் பண்ணி அடிக்க போகும்போது பிளாக் பியர்டோட ஆள் ஒருத்தன் எய்ம் பண்ணி கரெக்டா சுடுவான். கரெக்டா ஜீன் பாட் வந்து தடுத்துருவான். நல்ல வேலை இவனுக்கு சாதாரண புல்லட்டை யூஸ் பண்றானுங்க. வித்தியாசமா ஏதாச்சும் புல்லட் யூஸ் பண்ணி உயிர் எடுப்பானுங்களோன்னு நினைச்சேன். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. இங்க லா என்ன பண்ணிட்டான் பிக் மாமா போட்டு தள்ள நீளமா கத்தியா மாத்தி அதுக்கப்புறம் சொருகுனால அதே மாதிரி பிளாக் பியர்டுக்கு ஒரே சொருகு. அவன் பார்த்துட்டு என்னப்பா கத்தி யூஸ் பண்ற எனக்கு சுத்தமா வலிக்கவே இல்லைன்னு சீன் போடுவானா. அதுக்கப்புறம் அவனோட ஷாக் வேவ வச்சு அடிப்பான். ஒக்காமக்கா பிளாக் பியர்டு வாயிலே ரத்தம் தெரிச்சிரும். உடனே அந்த ஸ்னைப்பர் டப்புன்னு வார்ப் பண்ணி என்ன பாஸ் இதோட முடிச்சுக்கிட்டு நம்ம வேணா கப்பல்ல கிளம்பிடலாமான்னு கேட்பான். நான் கூட போலான்னு சொல்லுவான்னு நினைச்சேன். ஆனா லா கூட சண்டை போறத அவன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனாலே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணலான்னு சொன்ன உடனே அந்த ஸ்னைப்பர் அவனோட வார்ப் பவரை யூஸ் பண்ணி டப்புன்னு லாக்கு முன்னாடியே கொண்டு போய் பிளாக் பியர்டை நிப்பாட்டிடுவான். இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க எல்லாருமே கடலுக்கு பயந்து வீக்கானவனுங்க தாண்டான்னு கிண்டல் பண்ணுவானா. டெவில் ஃப்ரூட்டோட வீக்னஸ் விட அட்வான்டேஜ் தான் கண்ணா ஜாஸ்தி. உனக்கு இன்னும் அதுவே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க லாவோட ஆளுங்க என்ன பண்ணுவானுங்க அந்த பிளாக் பியர்ட் இருக்கான்ல அவனோட கப்பலை போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பானுங்க. இப்படியே கப்பல் அடிபட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா மொத்த கப்பலுமே காலி. அண்ட் அது மட்டும் இல்லாம கப்பல்ல ஜெயில் வச்சு அந்த ஜெயில ஏகப்பட்ட பேர் அடைச்சு வச்சிருக்கானுங்க. அவங்களுமே எஸ்கேப் ஆயிருவாங்களே. அப்பதான் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அந்த ஜெயிலுக்குள்ள கைதியா புட்டிங் இருக்கா. எங்க அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா இந்த பஞ்சாயத்தே இருந்திருக்காதும்பா. உங்க அம்மாவை கொன்னவங்க கூட தான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப பிக் மாம் உயிரோட இல்ல நீ ஓவரா வாய் பேசிட்டு இருக்காதன்னு அவளை மிரட்டிட்டு இருப்பானுங்க. அவளுக்குள்ள இருக்க அண்ணி மட்டும் வெளியில வந்தா ஆம்பளை என்ன அண்ணியன் பொம்பளை என்ன அண்ணி எப்படி ஓகேவா சரி ஓகே ஐ மீன் அவளுக்குள்ள இருக்க அந்த வில்லி மட்டும் வெளியில வந்தானா இவனுங்களை இப்படி பேச விடுவாளா என்ன பொல்லந்துட மாட்டா. அப்பதான் அப்படியே நடந்த சம்பவத்தை யோசிச்சு பாப்பான். பிக் மாம பொழந்து கட்டினதுக்கு அப்புறம் இந்த பிளாக் பியர்டோட ஆளுங்க இருக்காங்கல்ல அவங்க பிக் மாமோட ஏரியாக்குள்ள போயிருப்பாங்க. யாருன்னா அந்த ஸ்னைப்பரும் அவகேஜியோட பவர் என்ன சாதாரண பவரா மொத்த ஐலாண்டோட சேர்த்து எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் ஆக்கிடுவான். அவங்க எல்லா ஐலாண்டையும் காலி பண்ணிட்டு நேரா சாக்லேட் ஐலாண்டுக்கு வந்திருப்பானுங்க. அங்கதான புட்டிங் இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா இவனுங்களை எதிர்த்து கிராக்கர் சண்டைக்கு வந்து நிக்கிறான். அதான் அந்த பிஸ்கெட்டை உருவாக்குறவன். நம்ம ஆளுங்க கிட்ட என்னென்ன வேலைத்தனம் பண்ணா ஆனா இவனு கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகல. பிஸ்கெட்டை உருவாக்க அங்க ஸ்னைப்பர் பட்டு பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான். அவகேஜி வேற கண்ணா பின்னா நைஸ உருவாக்குவானே ஒரே அடி அவ்வளவுதான் அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி ஆளு மாட்டேன். அத வந்து பார்த்த ப்ரூலிக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆத்து பயந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவா. புட்டிங்க மட்டும் கடத்திட்டு போயிருப்பானுங்க. பண்ணது பாத்தீங்கன்னா அவகேஜியும் அந்த வேனுங்கிற ஸ்னைப்பரும். இப்படித்தான் புட்டிங்க புடிச்சிட்டு வந்திருப்பானுங்க. அவளுக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு அடுத்து என்ன பண்ண போறானுங்கன்னு. ஆனா அதை கண்டிப்பா உங்களை நான் பண்ண விட மாட்டேன்னு அவன் ஆளுகிட்டயே திமிரா சொல்லுவா. இப்ப என்னன்னா பிளாக் பியர்டும் லாவும் வின்னர் ஐலாண்ட்ல சண்டை போட்டுட்டு இருக்க மேட்டரு மெரைன் ஆளுகளுக்கு தெரிஞ்சு போச்சு. அக்கைனு என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க அடிச்சு புடிச்சு போய் சண்டையை ஸ்டாப் பண்ணுவானா நேவர். அவனாச்சும் ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்தானா அவனுக்கு போதும். கடைசியா இருக்கவன புடிச்சுக்கலாம்ல. எப்பப்பா ஒரு ஃபிளீட் அட்மிரல் எவ்வளவு வேலை பாக்குறதுன்னு சலிப்பு வேற. அங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு சண்டையில ஐலாண்டியா அடிச்சு உடச்சு திரிய விட்டுட்டு இருப்பானுங்க. ரெண்டு பேருமே பயங்கரமான ஆளுங்க. விடுவானுங்களா என்ன விரட்டி வேற லெவல்ல சண்டை. லாலாம் எப்படி அவனை பொல்லந்து கட்டியே தீரணும்னு வெறியோட சண்டை நிப்பான். சரி எப்படி இவனை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திய வச்சு பயங்கரமா பிரஷர் கொடுத்தா அந்த டைம் பிளாக் பியர்டு அவனோட பிளாக் வார்டெக்ஸ் பவரை யூஸ் பண்ணுவான். அதை பார்த்த உடனே லாக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அதை யூஸ் பண்ணாதான் எதுவா இருந்தாலும் உள்ள அப்சர்வ் பண்ணிடுவானே. அதை பார்த்துட்டு அவன் பீதியாக இவன் இழிக்க ஒரே கூத்து தான் போங்க. சரி இதுக்கப்புறம் எல்லாம் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.